அங்கே என்ன பேசியிருப்பாங்க? அங்கே பேசினது வந்து எடப்பாடி இதுதான் பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கூட்டணியை வந்து அமைச்சிருக்கோம். இந்த கூட்டணி வந்து வெற்றிக்கான கூட்டணி. இதில் வந்து நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. நம்ம வந்து வேறு யாரோடையும் வந்து கூட்டணி சேர முடியாது. இப்போது விஜயோட கூட்டணி சேரணும் அப்படின்னா விஜய் கட்சி ஆட்கள் எல்லாமே புது ஆட்கள். அவங்கள எம்எல்ஏவாக நம்ம கொண்டு வந்தோம்னா அவங்க வந்து ஈஸியாக விலை போயிடுவாங்க. விஜயகாந்த் கட்சியில் வந்து எம்எல்ஏக்களாக வந்தவங்க எப்படி ஈஸியாக விலை போனாங்களோ அதே மாதிரி விஜய் கட்சி ஆட்களும் ஈஸியாக விலை போயிடுவாங்க. இப்போது ஒருத்தரை எம்எல்ஏவாக்கி கொண்டு வந்துட்டு திமுகலேருந்து ஒரு 5 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னா அவன் போயிடுவான் திமுக பக்கம். 1/3 வந்து உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அப்போ நம்ம எப்படி நம்ம அரசியல் பண்ண முடியும்? அப்போது விஜய் கட்சி வந்து நமக்கு சேஃபான பெட் கிடையாது. அப்போ நமக்கு சேஃபான பெட் எது? பாஜக தான். பாஜக மூலமாக தான் வரும். பாஜக வந்தால் என்னென்ன கேடு வரும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். மைனாரிட்டி ஓட்டு வந்து வராது, அதுக்குள்ளே வராது, எல்லாமே போயிடும் அப்படின்னு. அதனால் நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம வந்து பெருசாக இதில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறார். இதை அங்கே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? உடனே அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? சுத்தமாக முக்குலத்தோர்னு ஒரு ட்ரெண்டு, முழுக்க ஓட்டு, இதெல்லாமே ஆல்ரெடி எடப்பாடிக்கு எதிராக உருவாக்கி வச்சுருக்கேன். ஓபிஎஸ்ஸு, டிடிவி தினகரன், அங்கே சசிகலா, முக்குலத்தோர்னு ஒரு கேஸ்ட்டு, அவங்க எல்லாரையுமே வந்து அதிமுகவுக்கு எதிராக உருவாக்கி வச்சுருக்கேன். அங்கே போயிடுச்சு. இங்கே இப்போ லாபம்னா எடப்பாடின்ற தலைமை, அதிமுகன்ற தலைமை, அந்த அதிமுகன்ற தலைமைக்கு வரக்கூடிய விஷயங்கள் இதுதான் வந்து எடப்பாடிக்கு லாபம். அந்த லாபத்தை கொண்டாடுறதுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 2 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காரு. மொத்தம் அந்த மாதிரி கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கும் சேர்த்து வந்து இந்த கூட்டணியில் எடப்பாடி வந்து முதல்வர் வேட்பாளர்னு அமித்ஷா சொன்ன ஒரு காரணத்துக்காக அவர் வந்து 200 ஸ்வீட் பாக்ஸு செலவு பண்ணியிருக்கார்.